அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை 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 இயேசுவுக்கே, ஆராதனை அதிகாலை ஆராதனை ஆண்டவர்க்கே ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்திலே நாம் பாடி ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடன் செல்லலாம். அதற்கு முன்பதாக 147வது சங்கீதம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல், தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் அவருடைய கிருபைக்காய் நாம் காத்திருக்கலாம், அவருடைய அன்பிற்காய் நாம் காத்திருக்கலாம், விண்ணப்பத்தினுடைய பதிலை எதிர்பார்த்து நாம் காத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் கிருபையை தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தின்படி கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் நீர் பிரியமாய் இருக்க என்று வாசித்தோமே. அந்த வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் உம்முடைய கிருபையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனுடைய தயவுள்ள கரம் இறங்கி வருவதாக. இந்த காலை நேரத்திலே பாடி ஆராதிப்பதற்கான நல்ல மனநிலைகளை தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள்னு வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு வேண்டிய புதிய கிருபைகளை, எங்களுக்கு வேண்டிய புதிய தயவுகளை கொடுத்து நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுக்கிறவர். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் வேண்டிக் கொள்ளுகிற எல்லா ஜெபங்களையும் கேட்டு கிருபையால் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்த வல்லமை உள்ளவர். சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடுவோம். காலை நேரம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடலாம். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நாம் இணைந்து பாடலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். முழு பலத்தோடு சேர்ந்து பாடலாம். உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை.
நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அவர் நல்லவர், அவரை போல தெய்வமே இல்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. அவர் நல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. காலை நேரத்தில் உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே, உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் ஆமென் உம்மை போல் வேறு தேவனில்லை. முழு பலத்தோடு அல்லேலூயா 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 அல்லேலூயா. காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க, என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீர் கைவிடவே மாட்டீ. என்னையும் முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடு, உந்தன் மகிமையில் சேர்த்திடு. என்னை மறுரூபமாக்கிடு, உந்தன் மகிமையில் சேர்த்திடு. நீ நல்லவர் சர்வ வல்லவர் ஆமென் உம்மை போல் வேறு தேவனில்லை. காலை நேரத்திலே நீங்க நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. முழு பலத்தோடு அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரட்சகரே அல்லேலூயா அல்லேலூயா. என்னை முன்குறித்தீரே, என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. என்னை முன்குறித்தீரே, நீ கைவிடவே மாட்டீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை. நீங்க நல்லவங்க டாடி. ஆண்டவரே உம்மை போல் வேறு தேவனில்லை. உம்மை போல தேவனில்லை. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ரட்சகரே அல்லேலூயா 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 அல்லேலூயா
சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. என்று வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, எல்லாம் ஆமென். எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது சொல்லுங்க. நம்பிக்கைக்கு, எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். உம்மை நம்புகிற இந்த காலை நேரத்துல உம்மையே நம்புகிறோம். அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, ஆமென் ஆமென். வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டான். எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எலும்புகள் ஊரம் பெறும், என் உடலும் நலம் பெறும். எங்கள் பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம் என்று பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. சொல்லி பாடலாமா? நம்பிக்கைக்கு, நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பிக்கைக்கு உரியவரே. நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, சொல்லி பாடலாமா? புது கிருபை தாரும் தேவா, தேவா, பலனை தாரும் தேவா. புது கிருபையே, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபையே கிருபை தாரும் தேவா.
நடத்தும் புதிய கிருபையா என்னை நிரப்பு. இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். இன்று புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆமென். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் இந்த காலை நேரத்தில் எல்லா குறைவுகள் எல்லாம் செழிப்பாகட்டும். ஆண்டவரே கிருபையுள்ள பிரசன்னம் இறங்கி வரட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, எங்க வாழ்க்கையிலே தேவா, தேவா பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இன்று புதிய நாளுக்குள் ஆண்டவரே நிரப்பி விடுங்க. ஆண்டவரே ஒரு புதிய கிருபை உண்டாகட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எங்கள் கண்ணீருக்கு பதிலாக இந்த காலை நேரத்திலே களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. காலை நேரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே புதிய கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த காலை நேரத்துல புதிய கிருபையால் நிரப்புங்கப்பா. புது கிருபை கிருபை தாரும் தேவா, புது பலனை ஒரு விசை கூட புது கிருபையே கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. இன்று புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புதிய நாளுக்குள் என்னை நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. ஆமே. புதிய நாளுக்குள் என்னை நடத்து. புதிய கிருபையால் என்னை நிரப்பு. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, கரங்களை தட்டி புது பலனை தாரும். தாரும் தேவா. புதிய நாளுக்குள்ளே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆவியானவரே என்னை நிரப்பி விடுங்கன்னு சொல்லுங்க. என்னை நிரப்பி விடுங்க. இந்த காலை நேரத்துல ஒரு புதிய கிருபையால் நிரப்புங்க. புதிய பலத்தால் நிரப்புவீராக. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலையே ஆற்றலை கொடுத்து ஆமென். அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும். இன்று என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியால் ஆமே என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே என்னை நிரப்பி விடுங்க ஆண்டவரே. சொல்லு. காலை நேரத்துல இன்று வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. என்னை கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் ஆண்டவரே கருணை உள்ள தெய்வம் சொல்லுங்க. என்னை நிரப்பும். இன்று என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் பாடும் பொழுதே ஒரு நிரப்புதல் சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு புதிய கிருபையால் நிரப்புங்க. புதிய பலத்தால நிரப்புங்க. புதிய தயவால நிரப்புங்க. புதிய கிருபையால் நிரப்புங்க. ஆண்டவரே அன்பினால் நிரப்புங்க. ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. சுகத்தினால் நிரப்புங்க. விடுதலையினால் நிரப்புங்க. அக்கினியினால் நிரப்புங்க. அபிஷேகத்தால் நிரப்புங்க. ஆமே. என்னை நிரப்பும். இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். உந்தன் ஆவியா ஆமே என்னை நிரப்பும். இதை பாடும்போதே உங்க வீட்டுல ஒரு நிரப்புதல் உண்டாகும். சொல்லுங்க. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியே தேற்றர வாழன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாரும்
ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. நிரப்பி விடுங்கப்பா, ஆற்றலை கொடுத்து நிரப்புங்க. புதிய கிருபையை தருவேன்னு சொன்னீங்களே, ஆவியே வாருமே. கரங்களை தட்டி இன்று என்னை நிரப்பும். ஆமே தெய்வமே ஓ ராபா லஹாந்தரா. ஆமே உந்தன் ஆவியால் இன்று என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். ஆமே என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். ஆமே என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. சொல்லி பல வரங்களை கொடுத்து, வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் இன்று வல்லலே வாருமே. நிரப்புங்கப்பா, கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. ஆமே என்னை நிரப்போ இயேசு தெய்வமே ஆமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியால் நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று ஓ ராமா ராமா உந்தன் ஆவியால் சொல்லி பல என்னை நிரப்போ தெய்வமே இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியா. காலைதோறும் அவருடைய புது கிருபையை கொடுத்து நம்மை நடத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி அவருடைய முகத்தை தேடும் போதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறது புதிய கிருபை. பழையதை கொடுத்து அல்ல, புதிய பலன், புதிய காரியத்தை கத்த தோன்ற பண்ணுவார். இந்த காலை நேரத்தில் தேவையோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை பிரச்சனைகளை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனா உள்ளங்கையிலே பொறித்து வைத்த தேவன், உங்கள் நினைவாகவே இருக்கிற தேவன், உங்களை மறவாத தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருந்து என் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி உடைய அற்புத கரத்தின் ஆளுகைக்குள்ளே நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. இந்த காலை நேரத்துல கத்த நம்மளையே அப்படி நடத்துவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் உள்ளத்தின் ஆழ சொல்லுங்க, ஆண்டவரே நான் நன்றி சொல்வேன். முழு பலத்தோடு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, எபினேசர் நீர் தானப்பா, எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. ஆண்டவரே, இந்த 12வது மாதம் இந்த நாள் வரை எங்களை நடத்தின தேவன் நீர்தான். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்தவர் நீங்க தான்ப்பா. ஒரு புதிய கிருபையை தாங்கன்னு சொல்லுங்க. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ எல்ரோய் எல்ரோய் எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி
ஐயா, மறவாமல் உள்ளத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை மனதார நன்றி சொல்லுகிறேன். நன்றி சொல்வேன். நடத்துகிற தேவனே, என்னை நினைத்தீரையா, சமூகத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. காலை நேரத்தில் அப்படியே பாடுங்க ஆண்டவரை நோக்கி. வீட்டில் இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க உம்மால தான் முடியும், என் விண்ணப்பத்தை கேட்டு பதில் தர உம்மால தான் முடியும் சொல்லி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நன்றி உணர்வோடு உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். புதிய கிருபைகளை கொடுக்கிற தேவன், காலைதோறும் புதிய கிருபைகளை கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் புதிய கிருபைகளை கொடுத்து புதிய பலனை கொடுத்து எங்களை தைரியப்படுத்தி நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அநேக தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கலாம். தேவைகள் நிறைந்த ஒரு மாதத்திலே, தேவைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் அநேகம். அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி அற்புதத்தை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களையும் தேவன் பிரகாசம் அடைய பண்ணுவீராக. உடைய வல்லமை வெளிப்படட்டும், உடைய ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கப்படட்டும், துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும், தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தென்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எந்த பகுதியிலெல்லாம் தோற்று போய் இருக்கிறோமோ இந்த காலை நேரத்தில் உம்முடைய பலத்தை கொடுத்து உம்முடைய கிருபையை கொடுத்து எங்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அன்பு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை நேரத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து இன்றைக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கொடுத்து இந்த காலை நேரத்தில் உண்மை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டு நாம் வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இணைந்து பாடலாம். அவர் அதிகாலை ஸ்தோத்திர பலி ஆண்டவரே உங்களுக்குத்தான் ஆண்டவர் என்று சொல்லி நல்ல முழு பலத்தோடு இணைந்து பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கள் அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா உங்களுக்குத்தான். அப்பா அப்பா உங்களுக்குத்தான். இயேசு அப்பா ஆமென் உங்களுக்குத்தான்.
எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இந்த அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் அப்பா அப்பா. உங்களுக்கு காலை நேரத்துல உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை ஆமே ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு தான். எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு அப்பா உங்களுக்கு. ஒரு விசை கூட அப்பா அப்பா உங்களுக்கு தான். எங்கள் இயேசு அப்பா உங்களுக்கு தான். அதிகாலை ஸ்தோத்திர பலி எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா. சொல்லுங்க. அதிகாலை நேரம், அதிகாலை இன்று ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் வேதம் சொல்லுகிறது. இந்த ஆராதனை ஆமே ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பி உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முகங்களை பிரகாசிக்க தேவன் அனுக்கிரகம் செய்தல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவையோடு, எதிர்பார்ப்புகளோடு, விண்ணப்பங்களோடு உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் மகிழ பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதியவைகள் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய புதிய கிருபையை கொடுத்து, புதிய பலனை கொடுத்து, புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து இவங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஸ்தோத்திர ஜெபம் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன் ஸ்தோத்திர ஜெபம் அவசியம் என்றால், ஆண்டவர் நம்மிடத்திலே இந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும். நாம் வருடத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை தேவனிடத்திலே நன்றி சொல்லி நாம் துதிக்க வேண்டும். இந்த வருடங்கள் எவ்வளவோ நன்மைகளை அவரிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். எவ்வளவோ அற்புதங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஆயுசின் வருஷங்கள் போதாது. அந்த அளவுக்கு நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களையும், தேவனிடத்திலிருந்து நன்மைகளையும், தேவனிடத்திலிருந்து அற்புதங்களையும் நாம் அநேகம் பெற்றிருக்கிறோம். இதை யாராலுமே மறுக்கவே முடியாது. அப்ப நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றி உள்ள இருதயத்தோடு, நன்றி இருந்த உள்ளத்தோடு, ஆண்டவரே நீர் செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபங்களில் பல விதங்கள் காணப்பட்டாலும் உபவாச ஜெபம், மன்றாட்டு ஜெபம், கண்ணீரின் ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், இப்படி அநேக ஜெபங்கள் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தாலும், நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம், ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். தேவன் நம்மிடத்திலே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை இந்த காலை நேரத்திலே எதிர்பார்க்கிறார். கடந்த நாட்களில் 136ஆம் சங்கீதம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, முதலில் நாம் ஸ்தோத்திர ஜெபத்தை எதற்கு ஏறெடுக்க வேண்டும் என்று பார்த்தோம்.
136வது சங்கீதம் 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப முதல்ல எதற்காக நாம் ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க வேண்டும் என்றால், தாழ்வில் நினைத்தாரே அதை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எப்போது தாழ்வில் இருக்கும்போது, ஒன்றுமில்லாத நேரத்தில், என் கையிலே ஒன்றுமில்லை, திறமை இல்லை, தாளந்துகள் இல்லை, ஒன்றும் இல்லாத போது, உறவுகள் கைவிட்ட பொழுது, நண்பர்கள் கைவிட்ட பொழுது, சூழ்நிலைகள் எதிராக இருந்தபோது, உதவிகளற்ற ஒரு நிலையில் நான் இருந்தேனே, அந்த நேரத்திலும் நம்மை நினைத்து, நம்மை ஆசிர்வதித்து, நம்மை உயர்த்தி வைத்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். அதே போல இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்த்தோம். 103வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். இரண்டாவதாக நாம் பார்த்த காரியம் 103வது சங்கீதம் 2வது வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இரண்டாவதாக ஸ்தோத்திர ஜெபங்களை ஏன் நாம் ஏறெடுக்க வேண்டும், எதற்காக ஏறெடுக்க வேண்டும் என்றால், அவர் உபகாரங்களை செய்தாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். உபகாரங்கள் என்றால் என்ன? அவர் செய்த உதவிகள், அவரிடத்திலிருந்து நாம் அநேக நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த உலகம் நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும், நம்முடைய உறவுகள் நமக்கு நன்மை செய்யாமல் போனாலும், நம்முடைய உற்றார்கள் நமக்கு உதவி செய்யாமல் போனாலும், எப்பொழுதெல்லாம் நாம் அவரை நோக்கி கூப்பிட்டோமோ அப்போதெல்லாம் சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை ஆசிர்வதித்தாரே, அந்த உதவிக்காக, அந்த உபகாரங்களுக்காக, அந்த நன்மைகளுக்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். ஆகாருடைய வாழ்க்கையிலே பார்த்தோம், ஒரு உதவியற்ற நிலை. அந்த நேரத்திலும் அவளுக்கு ஒரு உதவியை தேவன் கொடுத்தார். மனிதனால் சில நேரங்களில் நமக்கு உதவி செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது நமக்கு உதவி செய்தவரை நினைத்து நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கடந்த நாட்களில் இந்த 2 கருத்துக்களை வைத்து நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இன்றைக்கும் சில கருத்துக்களை உங்கள் முன்பதாக வைத்து நாம் இந்த வருடத்தின் கடைசியிலே இருப்பதனால ஒரு நன்றி உள்ள உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை நோக்கி நாம் பார்த்து ஸ்தோத்தரிக்க வேண்டும். 3வது கருத்து 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 15வது வசனம். அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். 3வதாக எதற்கு நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும்? வார்த்தைகளை நிறைவேற்றினாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இங்கே சாலமோன் ராஜா தன் தகப்பன் தாவீதுக்கு ஆண்டவர் தம்முடைய சொல்லப்பட்ட எல்லா வாக்குகளையும் அவர் சொன்னதை தம் கரத்தினால் நிறைவேற்றினார் என்று சொல்லி இங்கு சொல்லுகிறதை நாம் வாசித்து கேட்டோம். அதே போல தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் சற்று யோசித்து பாருங்கள். கடந்த மாதங்களில், கடந்த நாட்களில், கடந்த வருடங்களில் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் சொன்னதை நிறைவேற்றி கொடுத்தாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். சில வசனங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோசுவா 21வது அதிகாரம் 45வது வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம், பாருங்க, நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. அப்படின்னா இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த ஒரு வார்த்தை கூட தவறவில்லையா? சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, ஆண்டவர் கொடுத்த பிராமிஸை, எல்லா காரியங்களையும் இந்த காலை நேரத்தில் நினைப்பூட்டி ஜெபியுங்கள்.
ஆண்டவரே இதையெல்லாம் என் வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்னீங்களே, இதையெல்லாம் என் குடும்பத்துக்குள்ளே செய்வேன்னு சொன்னீங்களே, இதையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு தருவேன் என்று சொன்னீரே, அதை நினைப்பூட்டி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லிய ஒரு வார்த்தை கூட நிச்சயமாய் தவறி போகாது. இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்தை குறித்து தேவன் சொல்லிய வார்த்தைகள், உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் சொன்ன வார்த்தைகள், இன்னும் சொல்லப்போனால் தொழிலை குறித்து, உங்கள் வேலையை குறித்து, வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பல விதங்களில் நம்மோடு பேசியிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறுவதே இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதன் கொடுக்கிற வார்த்தைகள் தவறி போகலாம். சூழ்நிலைகள் நிமித்தமாய், அநேக சந்தர்ப்பங்கள் நிமித்தமாய் அவர்கள் கொடுத்த வாக்குகளை, அவர்கள் கொடுத்த வார்த்தைகளை அவர்கள் மறந்து போகலாம், அவர்கள் நினையாமல் போகலாம், அவர்கள் அதை செய்வதற்கான வழிகள் இல்லாமல் போகலாம். ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் அல்ல, சாதாரணமானவர் அல்ல. ஒரு வார்த்தையும் தவறி போகாதபடி நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். சிலரை நான் வேகமாய் காட்டுகிறேன். நீங்கள் யோபு 23வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். யோபு 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இதை சொன்னது யார்? யோசித்து பாருங்களேன். சாதாரண ஒரு மனிதன் இல்லை, எல்லாம் இழந்து போய் தவிக்கிற ஒரு மனிதன். வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய்விட்டாயிற்று. தன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, இழப்பதற்கு என்று தன் ஜீவனை தவிர தன்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். அவரிடத்தில் இன்னும் அநேகம் உண்டு. அவர் இரக்கம் உள்ள தகப்பன். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகப்பெரிய தேவன். இதையெல்லாம் நம்ம மனதில் வைத்து நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி சில இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆண்டவரே என்ன செய்வதுன்னு நினைத்து கொண்டிருக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் போய்விடுமோ என்கிற சந்தேகத்தில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள், ஸ்தோத்திர ஜெபத்தோடு, கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொன்னதை ஒரு வார்த்தை கூட தவறி போகாத தேவன் என்னுடைய வாழ்க்கையிலும், என் குடும்பத்தினுடைய காரியத்திலும், என் தொழிலின் வாழ்க்கையிலும் சொன்ன காரியங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை நாம் ஏறெடுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு நபரை காட்டுகிறேன். லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 24வது அதிகாரம் 36வது வசனம். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். பாருங்க, அங்க சீஷர்கள் இடத்துல சொல்லிட்டு போறார், நான் நிச்சயமா வருவேன், 3வது நாள் உயிர் தெழுந்து கண்டிப்பாக நம்ம உங்களை பார்க்க வருவேன். அவர் சொன்னதை நிறைவேற்றினார். அவளுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது, அந்த நேரத்தில் ஒரு பயம் இருந்தது, அந்த நேரத்தில் ஒரு திகில் இருந்தது. அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை குறித்த தெளிவில்லாத ஒரு காரியம் இருந்தது. அந்த நேரத்தில் தான் இயேசு அவர்கள் நடுவிலே தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட போகிறோம். இந்த நாட்களில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற பிரபு அவர். நமக்கு நிச்சயமாய் சமாதானத்தை தருவார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த காலை நேரத்தில் ஒரு வேதனையின் அனுபவத்தோடு, ஒரு பயத்தோடு, ஐயோ நான் அடுத்த வருடம் எப்படி என் வாழ்க்கையில் இருக்க போகிறது, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன், அடுத்து என்னுடைய வழி என்ன என்பது தெரியாத சூழ்நிலை இருக்கிறீர்களா? இன்னைக்கு சொல்லுங்க, அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். உங்களுக்கு குறித்ததை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். இந்த காலை நேரத்தில் நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்ல வேண்டும். ஒரு தடவை சொன்னார் தாவீது, முன்னபதாக கரடி வந்தது, சிங்கம் வந்தது, இதுக்கெல்லாம் தப்புவித்தவர் இந்த பெலிஸ்தரின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். இதே போல நினைச்சு பாருங்க, கடந்த வருடங்களில் எத்தனையோ போராட்டங்களை சந்தித்தோம், எத்தனையோ பாடுகளை சந்தித்தோம், எத்தனையோ கரடான பாதைகளில் கடந்து வந்தோம். ஆனால் அப்போதெல்லாம் நம்மை கீழே தள்ளிவிடாதபடி, கால்கள் இடராதபடி தாங்கி கொண்டு வந்த தேவன் இனியும் நம்மை தப்புவித்து நடத்த வல்லமை உள்ளவர். அவர் சொன்னது ஒன்றும் தடைபடாது, ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, நிச்சயமாய் நிறைவேற்றுவார். மூன்றாவதாக
நாம் எதற்கு ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும், எதற்கு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும்? வார்த்தைகளை நிறைவேற்றினாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். நான்காவதாக நாம் வாசிக்கலாம், எஸ்ரா 7வது அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிப்போம். எஸ்ரா 7வது அதிகாரம் 27வது வசனம். எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகாபிரபுகளுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பாருங்களேன், எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக, எதற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், எதற்காய் நாம் தேவ சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்றால், தயவு கிடைக்க பண்ணினதற்காய் நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். இன்றைக்கு யோசித்து பாருங்க, நமக்கு தேவன் எவ்வளவு தயை பாராட்டினார். 145ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். 145வது சங்கீதம் 9வது வசனம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். பாருங்களேன், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். இன்னைக்கு என் மேல தயவா இருந்தார், இந்த காலை நேரத்தில் செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நம்ம மேல தயவா இருக்கிறார். தேவனுடைய தயவு பெரியது. அவருடைய தயவு தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். அவர் கொடுத்த தயவு தான் நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம ஜெயித்து கொண்டே வருகிறோம். அவர் தயவு பாராட்டுகிறவர், அவர் தயவுள்ளவர். வாசிக்கலாம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும், பாருங்க, தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எவ்வளவு அழகா சொல்ல, மனுஷருடைய தயவிலும். இன்றைக்கு மனுஷருடைய தயவு நமக்கு உண்டாகும். இன்னைக்கு தேவன் கிருபையாய் நமக்கு தயை பாராட்டுவார், நமக்கு அற்புதங்கள் நடக்கும். யாக்கோபுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போமானால், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 10வது வசனம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரமல்ல, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். நான் யோர்தானை எப்படி கடந்து போனேன் தெரியுமா? வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனேன். ஆனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார். எப்படி? அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் நம்மை ஆசீர்வதிப்பது தேவனுடைய தயவு. இந்த நாட்களை யோசித்து பாருங்க, நமக்கு எவ்வளோ தேவன் நம்மை ஆசீர்வதித்திருப்பார். ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஒன்றுமில்லாமல் நான் இருந்தேன் ஆண்டவரே, ஆனால் உம்முடைய தயவு என்னை உயர்த்தினது, உம்முடைய இரக்கம் என்னை உயர்த்தினது என்று சொல்லி ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். தானியேல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும், இது மனிதனுடைய தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இது மனிதனுடைய தயவு. முதல்ல பார்த்தோம், யாக்கோபுக்கு தேவன் தயவு செய்தார். 2வது மனிதனுடைய தயவையும் கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு கொடுப்பார். இந்த வருடங்களில் எத்தனை தயவுகள் நம்ம பிள்ளைகளுக்கு கிடைத்தது, படிப்பிலே தேவன் செய்தார். சற்று யோசித்து பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் இப்படி கர்த்தரை உயர்த்தி நாம் பாட வேண்டும், இப்படி கர்த்தரை உயர்த்தி நாம் துதித்து ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திர ஜெபம் மிக முக்கியம். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 18வது சங்கீதம் 25வது வசனம். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும். அப்ப பாருங்க, தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். நாம மற்றவங்களுக்கு தயவு காட்டும் போது, மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டும் போது, மற்றவங்களுக்கு நம்ம தயவு கொடுக்கும் போது, நிச்சயமாய் தேவன் நமக்கும் தயவு செய்வார். இது ஒரு கிறிஸ்மஸ் நாட்கள். இந்த நாட்களில் முடிந்த அளவு ஏழைகளுக்கு நாம் தயவு காட்டுவோம்.
நம்முடைய கூட இருக்கிற நண்பர்களுக்கு தயவு பாராட்டுவோம். ஏழை மக்களுக்கு தயவு பாராட்டுவோம். தயவு பாராட்டும் போது, உதவி செய்யும் போது, இரக்கம் செய்யும் போது தேவன் நமக்கும் இரக்கம் செய்வார், தயவு பாராட்டுவார், கிருபையை பாராட்டுவார். நம்முடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படும், தேவைகள் சந்திக்கப்படும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் அட்லீஸ்ட் யாருக்காவது, ஒரு குடும்பத்துக்காவது அல்லது தெருவில் இருக்கிற ஒரு ஏழை மக்களுக்காவது நாம் தயவை பாராட்டுவோம். அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்போது அந்த தயவு நம்ம மேலே வந்து சேரும், அந்த இரக்கம் நம்ம மேலே வந்து இறங்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவார். நாம் அப்படி மனம் இறங்கி நிற்கணும். தேவ தயவும் நமக்கு உண்டாகும், மனிதனிடத்தில் இருக்கிற தயவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஸ்தோத்திர ஜெபம் செய்ய வேண்டும். ஏன் ஸ்தோத்திர ஜெபம் செய்ய வேண்டும்? நான்காவதாக சொன்னேன், தயவு கிடைக்க பண்ணினாரே, தயவு கிடைக்க பண்ணினார். சற்று யோசித்து பாருங்க. அவர் மட்டும் அந்த தயவு கொடுக்கலன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. நம்ம தோத்து போன இடத்துலையே ஜெயிப்பதற்கு தயவு பாராட்டினார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? அவ்வளவு இரக்கம் உள்ள தேவன். ஐந்தாவதாக நான் வாசிக்கலாம். ஐந்தாவதாக சங்கீதம் 28:6 வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 28ஆம் சங்கீதம் 6வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அடுத்து விண்ணப்பத்தை கேட்டாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவோ விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஏறெடுத்திருக்கிறோம். தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களுக்காக, தேவனிடத்தில் விடுதலைக்காக, தேவனிடத்தில் நன்மைகளுக்காக, தேவனிடத்தில் தொழில்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்ப வாழ்க்கை சமாதானம் உண்டாகும்படியாக, பிள்ளை பேறு உண்டாகும்படியாக எத்தனையோ விண்ணப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏறெடுத்திருக்கிறோம். அந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு பதில் தருகிற தேவனாய் இருப்பதனால நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும். விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். சங்கீதம் 65:2 வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள். இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்டவர் அவர், விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தவர் அவர், நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தவர் அவர். இஸ்ரவேலின் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அன்னாருடைய மனதில் இருக்கிற சத்தத்தை கேட்டு சாமுவேலை தேவன் கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நாம் வந்து நிற்கிறோம். சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள். அவர் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார். எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் வாழ்க்கையில் செய்திருக்கிறோம். பல விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் செலவழித்திருக்கிறோம். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் வீணாய் அல்ல, அவர் கேட்டார் என்பது உண்மை. ஜெபத்தை கேட்டவர் எனக்கு பதில் தந்தார், அற்புதம் தந்தார் என்பது எவ்வளவு உண்மை. நாம் ஸ்தோத்தரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 6வதாக வாசிப்போம். ஆண்டவரிடத்தில் எதுக்கு நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும்? சங்கீதம் 144:1 வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களிலே 144:1 வசனம். என் கைகளை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அடுத்தபடியாக நாம் எதற்கு ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க வேண்டும்? நம்மை பழக்குவித்தவருக்கு ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்க வேண்டும். தேவன் நம்மை அநேக காரியங்களுக்கு பழக்குவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த அனுபவங்கள் ஏராளம். சற்று யோசித்து பாருங்களேன். இன்றைக்கு அநேக கிருபைகளை, அநேக தாளந்துகளை எப்படி பெற்றுக்கொண்டோம்னா, கர்த்தர் நம்மை பழக்குவித்தார், ஜபிப்பதிலே பழக்குவித்தார், நம்மை துதிப்பதிலே பழக்குவித்தார், நம்முடைய வாழ்க்கையில் வசனத்தை வாசிப்பதிலே பழக்குவித்தார், மற்றவங்களுக்கு அவரை குறித்து சொல்லுவதிலே பழக்குவித்தார், தாளந்துகளை பழக்குவித்தார். நம்மை பழக்குவித்தாரே, அதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னும் சற்று சொல்ல போனால் சங்கீதத்திலே 41வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும்
என் அப்பம் புசித்தனும் ஆகிய மனுஷனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான். இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்பி இருந்தோம் சில பேரை. ஆனால் நம்பி இருந்தபோது அவர்கள் நம்மை நம்பிக்கைக்கு அற்றவர்களாய் மாறின போது, ஒரு தனிமை, ஒரு ஏமாற்றப்பட்ட சூழ்நிலை வந்தபோது, அந்த ஏமாற்றத்தையும் தாண்டி செல்வதற்கு நம்மை பழக்குவித்தாரே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஒரு பக்கம் ஜெபத்துக்கு பழக்குவித்தார், ஒரு பக்கம் துதிப்பதற்கு பழக்குவித்தார், ஒரு பக்கம் ஆராதிப்பதற்கு பழக்குவித்தார், ஒரு பக்கம் நல்ல காரியங்களுக்கு பழக்குவித்த தேவன் அதே சமயத்தில் சில நேரங்களில் ஒரு தனிமையின் பாதையில் நாம் நடக்க வேண்டியிருக்கும். நம்பினவர்கள் நம்மை ஏமாற்றம் பண்ணி கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருந்திருக்கலாம். சோர்ந்து போய் உடைந்து போயிருக்கிற சூழ்நிலையிலும் அதை தாண்டி செல்வதற்கு நம்மை பழக்குவித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். 118வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 118வது சங்கீதம் 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்ப எப்படி பாருங்க, கர்த்தர் மேல பற்று. இதை செய்யறதுக்காக நம்மளை பழக்குவித்தாரே, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்தது போய் இப்ப கர்த்தர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பழக்கங்களை கொடுத்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். சிங்க கவியில நின்ற பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. ஆனால் தானியேலுக்கு தெரியும், உள்ள இருக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அப்படி சில நேரங்கள் நம்மளை பழக்குவித்தாரே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். பல விதங்களை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். நம்மை பழக்குவித்தார், அதற்காய் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். கடைசியாக சங்கீதம் 66 20வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களிலே 66வது சங்கீதம் 20வது வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும், கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்து கடைசியாக நாம் எதற்கு ஸ்தோத்திர ஜெபம் எடுக்கணும் தெரியுங்களா? ஜெபத்தை தள்ளாததனால் ஸ்தோத்திர ஜெபங்களை எடுக்க வேண்டும். இந்த நாட்களை எவ்வளவோ நம்ம ஜெபித்திருப்போம். அந்த ஜெபங்களை எல்லாம் கேட்டு நமக்கு பதில் தந்தாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஜெபத்தை தள்ளவில்லை. இந்த உலகத்தில் நாம் பேசுகிற காரியங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் கேட்க மனது இருக்குது. கேட்கறதுக்கான மனநிலைகள் எல்லாத்துட்டையும் இருக்காது. ஆனால் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும், எப்போது வேண்டுதலை செய்தாலும், எப்போது எந்த நேரத்தில் ஒரு முகத்தை நோக்கி பார்த்தாலும் நம்முடைய ஜெபங்களை தள்ளாமல் காதை கொடுத்து தேவன் பதில் கொடுத்தாரே, அந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். அவ்வளவு நன்மையுள்ள தேவன் நம்முடைய தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 18வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். அந்தபடியே அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப யோசித்து பாருங்களேன். இரவும் பகலும் கூப்பிடுவதற்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விஷயத்தில் பொறுமையுள்ளவராய் இருந்து விசாரித்தார். நம்முடைய தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஜெபத்தை தள்ளாமல் பதில் தந்தாரே, அற்புதங்கள் செய்தாரே, அதற்காய் நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு ஸ்தோத்திர ஜெபம், ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் மகிமைப்படுவாராக. காலை நேரத்தில் முழு இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜெபத்தை தள்ளாதவர், என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தவர், என் வேண்டுதலை கேட்டு அற்புதம் செய்தவர், உமக்கு நன்றி என்று சொல்லி ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுப்போம். கண்களை மூடுவோமா? கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒன்றுமில்லாத என்னை எங்களை உருவாக்கி, எங்களை நடத்தி, எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தகப்பனே, ஒன்றுமில்லாமல் வந்தேன், என்னை தூக்கி எடுத்தீங்களே, உம்முடைய கண்கள் என்னை கண்டதே என்று சொல்லி காலை நேரத்தில் உயர்த்தி பாடி ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே
உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. சொல்லுங்க, அழகான உங்க அழகான கண்கள் என்னை இந்த காலை நேரத்துல ஸ்தோத்திரத்தோடு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வருஷத்தை கடக்க செய்திருக்கிறீங்கப்பா, கடைசி நாள் வரைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. நீங்க கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காய், தைரியத்துக்காய், விடுதலைக்காய், அற்புதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலும் சமூகத்திலே கடந்து வருகிறோம். ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்க இந்த வருடத்தின் கடைசியிலே எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம், அதை சொல்ல எங்கள் ஆயுசின் வருஷங்கள் போதாது. நீர் பாராட்டின நன்மைகளுக்காய், நீர் பாராட்டின தயவுகளுக்காய், நீர் கொடுத்த இரக்கங்களுக்காய் ஆண்டவரே உமக்கு கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்தும் ஆண்டவரே. விண்ணப்பத்தோடு தேவையோடு எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.